The Nose Jewel, second part, presented by Rajan, RC Middle School, Panikankuppam. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. அந்த பறவையானது அந்த வைர மூக்குத்தியை கீழே தரையில் போட்டுவிட்டு அந்த சின்னஞ்சிறு குஞ்சுகளுக்கு பறவை தேடுவது இரையை தேடுவதற்காக வெளியில் சென்று விடுகிறது. ட்ராப்டுன்னா கீழே போடுதல், ஒரு பொருளை கீழே போடுறது ட்ராப்டு. ட்ராப்டு த நோஸ் ஸ்டட் இன் த ஃப்ளோர். ஃப்ளோர்னா தரை, தரையில் வந்து கீழே போட்டு அது பறந்து சென்று விடுகிறது. புழுக்களை, லிட்டில் வார்ம்ஸ், லிட்டில் வார்ம்ஸ்னால் சின்ன சின்ன புழுக்களை பெற்று வருவதற்காக தன்னுடைய சிறிய பறவைகளுக்கு பெற்று வருவதற்காக சென்று விடுகிறது. ராமையாஸ் ஒய்ஃப் noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. ராமையாருடைய மனைவி அதை நோட்டீஸ்னது கவனித்தல். என்ன கவனிக்கிறது? அந்த கீழே போட்ட அந்த வைர மூக்குத்தியை கவனித்து பார்த்து, எப்படி என்ன செய்துட்டு இருக்கும்போது ஸ்வீப்பிங்னா பெருக்குதல். ஸ்வீப்னா என்ன? பெருக்குதல். பெருக்கும் பொழுது, தரையை பெருக்கும் பொழுது, ஷீ பிக்ட் இட் அப் வித் டிலைட் அண்ட் ஓர் இட். அவள் மகிழ்ச்சியாக அதை பிக்டிட் அதை எடுத்துக்கொள்ளுதல். எடுத்துக்கொண்டு அதை அணிந்து கொண்டாள். ஓர்னது அணிந்து கொள்ளுதல். வியர் ஓர் ஓன். அப்போது அதை மகிழ்ச்சியோடு, டிலைட் அப்படின்னா மகிழ்ச்சியோடு அந்த வைர மூக்குத்தியை அணிந்து கொண்டாள். ராமையா questioned her angrily, how did you get this diamond stud? தன்னுடைய மனைவியிடம் கேள்வி கேட்கிறார் ராமையா. கோபத்தோடு, ஆங்கிரிலி questioned, how did you get this diamond stud? எப்படி இந்த வைர மூக்குத்தி உனக்கு கிடைத்தது? I found it lying here yesterday and took it. That is all. நான் அது கீழே லையிங்னா கீழே கிடந்தது, அதை நான் பார்த்தேன், எடுத்துக்கொண்டேன். தட் இஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மனைவி சொல்கிறாள். We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. நாம் இப்போ உடனே போயிட்டு அதை கொடுத்து விட வேண்டும், ஹேண்டோவர் ஒப்படைத்து விட வேண்டும். அந்த ஊரினுடைய தலைவர், மேஜிஸ்ட்ரேட்னா தலைவரோ இல்லை நீதிபதியோ, இந்த ஊரில் இருக்கிறவங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த வைர மூக்குத்தியை ஒப்படைத்து விட வேண்டும். இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம், நாளைக்கு போலீஸ் நம்ம வீடை சோதனை போட்டுச்சுன்னா, நம்ம வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, இட் வில் பி டிஸ்கிரேஸ் டு அஸ். அவமானம், அவமதிப்பு, இது எல்லாம்
நமக்கு அசிங்கமாக ஆகிவிடும். ஆகவே நான் இப்போதே சென்று அந்த பொருளை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அவர் கூறுகிறார். In Meenakshi Ammal's house nearby, the talk went thus: I forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. In Meenakshi Amma's house nearby. அவங்க வீட்டு ராமையா வீட்டு பக்கத்தில் மீனாட்சி அம்மாள் வீடு இருக்குது. அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது மீனாட்சி அம்மா வீட்டில் பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்க? ஐ ஃபர்கட், என்னுடைய வைர மூக்குத்தியே நான் என்ன பண்ணிட்டேன், பாத்ரூமில் குளிக்கும்போது கழட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி அம்மாள் வீட்டில் அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கு. அவங்களுடைய லிட்டில் கேர்ள் அதை குப்பாயின்னு இஸ் எ சர்வெண்ட். மீனாட்சி அம்மாளுடைய சர்வெண்ட் கேர்ள் யார் அப்படின்னா குப்பாய். அந்த பொண்ணு எப்படின்னா அது கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. இப்படிதான். எப்படி கேர்லெஸ்னால் என்னது? கேர்ஃபுல்னால் என்ன? கேர்லெஸ்னால் என்ன? கேர்ஃபுல்னால் கவனமாக இருத்தல். கேர்லெஸ்னால் கவனம் இல்லாமல் இருக்கிறது. எதையாவது எங்கேயாவது வச்சோன்னா அதை எங்கே வச்சோன்னே தெரில, எங்கேயாவது போட்டு வந்துடுறது, தொலைச்சிடுறது, கேர்லெஸ். அப்பொழுதே அவள் கவனக்குறைவாக இருப்பாள். அதே மாதிரி இக்னோரண்ட், அறிவில்லாத தனமாக நடந்து கொள்வாள். அறிவோடு இல்லாமல் அறிவில்லாத தனமாக இருக்கிறது தான். கடவுள் நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவை வைத்துக்கொண்டு அறிவில்லாததனமாக நடந்து கொள்வது தான் இக்னோரண்ட். த மதர் மீனாட்சி அம்மாள் consoled her little girl saying, let us search and find it. Don't tell father yet. He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud. The mother said to the little girl, கன்சோல்ட்னா ஆறுதல் கூறுகிறாள். சரி, வைர மூக்குத்தி தொலைந்து விட்டது, கவலைப்படாதே, நம்ம 2 பேரும் போயிட்டு தேடுவோம், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல்டுனா ஆறுதல் சொல்லுதல். let us search, தேடுதல், let us search and find it. Don't tell her father. Don't tell father. அவங்க அப்பா கிட்ட நீ சொல்ல வேணாம். ஏன்னா அப்பா என்ன செய்வார்? ஒரு கோபக்காரர். அவர் ஆத்திரப்படுவார். ரேஜ்னா என்னது? ஆத்திரப்படுதல். அவர் என்ன செய்கிறாரு? கோவப்படுவார், சண்டைக்கு வந்துடுவார். அதனால் நீ சொல்ல வேண்டாம், நாம் தேடி கண்டுபிடித்து விடுவோம் என்று தன்னுடைய அம்மா மீனாட்சி அம்மாள் கூறுகிறாள். அடுத்ததாக பேஜ் நம்பர் 4 வாட் இஸ் த சீக்ரெட் you are whispering, asked ராமநாதன். வாட் இஸ் த சீக்ரெட் இஸ் கோயிங் தேர்? அவங்க 2 பேரும் பேசிக்கிறத ராமநாதன் கேட்டு விடுகிறார். மீனாட்சி அம்மானுடைய கணவர் தான் ராமநாதன். என்ன விஸ்பரிங்னா என்னது? முணுமுணுத்தல். அந்த மெல்லிய குரலில் பேசுகிறது தான் விஸ்பரிங்.
The loss of the jewel had to admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. அப்போ the loss of the jewel, அந்த ஜுவல் தொலைந்து விட்டது என்பதை அனைவருக்கும் சேர்ந்து விட்டது, தெரிந்து விட்டது. அந்த கிராமம் முழுவதும் தெரிந்து விட்டது. மெய்டு சர்வெண்ட், பெண் வேலையால் தான் மெய்டு சர்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. குப்பாயி வாஸ் சஸ்பெக்டட். அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் அந்த பொருள் காணாமல் போகுன்னா, ஒரு பொருள் ஒரு வீட்டில் காணாமல் போகுன்னா அதில் வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்படுவாங்க. சஸ்பெக்டடு, சந்தேகப்படுதல், யோகித்தல் அப்படின்னு சொல்கிறது தான் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன் டு ஹாவ் ஸ்டோலன் இட். ஸ்டோலன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ஸ்டீல். ஸ்டீல், ஸ்டோல், ஸ்டோலன், திருடுதல். அவதான் திருடு இருப்பாள். The police came and searched her hut, but could find nothing. அந்த போலீஸ் அவங்க வீட்டை சோதனை போட்டுச்சு, சர்ச்சுடு, தேடி பார்க்குறாங்க. அப்போது தேடி பார்க்கும்பொழுது ஹர் ஹட், அவங்க வீடு, குடிசை, அவங்க ஹட்டுன்றது தான் குடிசை. அவங்க குடிசையை தேடி பார்க்குறாங்க. பட் குட் ஃபைண்ட் நத்திங். அவங்க வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. பிறகு ராமையாஸ் ஹார்ட் வாஸ் இன் எ ஃப்ளூட்டர். ராமையானுடைய ஹார்ட் என்னது, படன்னு அடிக்குது. எப்படி ஒரு பறவை பறந்து செல்லும்போது படன்னு சத்தம் கேட்குமோ அதே மாதிரி அவருடைய மனது படன்னு அடிக்குது. ராமையா ஒய்ஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். அவர் ராமையா என்ன பண்ணுறாங்க, ராமையாவுடைய ஒய்ஃபு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டியில் வச்சு எடுத்து வச்சிடுறாங்க. இது பெரிய பிரச்சனையாகிடும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. She soon developed a severe fever. உடனே இந்த ராமையாவுடைய மனைவிக்கு ஜுரம் விடுகிறது, பயங்கரமான ஒரு ஜுரம் விடுகிறது. And was confined to her bed. அவங்க படுத்த படுக்கையிலே இருக்கிறாங்க, அதன் எல்லைக்குள் இருக்கிறாங்க. கன்ஃபைன்டு, கட்டுக்குள் இருத்தல், எல்லைக்குள் இருத்தல். No one thought of searching their house. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் என்னது அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க. The he sparrow said, look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever. The he sparrow, அந்த ஆண் பறவையானது, சிட்டுக்குருவி, லுக் அட் த ஃபன், இதை பார்த்து கொண்டு இந்த வேடிக்கையை பார்த்துட்டு மேலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. மை டியர்னா யாரு,
பெண் பறவையிடம் சொல்கிறது, மை டியர், த லேடி ஆஃப் த ஹவுஸ் இஸ் scared and it's down with fever. அந்த லேடி ராமையானுடைய மனைவி படுத்த படுக்கையில் ஜுரத்தோடு இருப்பதை அந்த பறவை, ஆண் பறவை பெண் பறவையிடம் கூறுகிறது. நைஸ் பன் இண்டீடு said the she sparrow. நல்ல வேடிக்கையான செயலாக இருக்கிறது என்று பெண் பறவை ஆண் பறவையிடம் கூறுகிறது. The poor woman is in a panic. அந்த மோசமான நிலையில் இருக்கிறாங்க அந்த பெண், ராமையோட ஒய்ஃபு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க. இஸ் இன் எ பேனிக். பேனிக்னா என்னது? பயம், பயங்கர பயத்தோடு இருக்கிறாங்க. த ஃபீவர் மே பி த லிட்டில் எண்ட் ஆஃப் maybe the end of her. அப்போது இந்த ஜுரம் தான் இவங்களுக்கு பயத்தினால்தான் இந்த ஜுரம் இவங்களுக்கு வந்தது என்று இரண்டு பறவைகளும் பேசிக்கொண்டிருக்கிறது. And a good thing too, said the cruel male sparrow. said, இது ஒரு நல்ல ஒரு செயலும் கூட. said the cruel male sparrow. குரூயல்னா என்னது? கொடூரமான ஒரு செயலை நீ செய்து விட்டாய். உன்னால் தான் இந்த அம்மாவுக்கு ஜுரம் வந்தது. நீ போயிட்டு அந்த மூக்குத்தியை எடுத்துகிட்டு வந்து இந்த வீட்டில் போட்டதுனால்தான் அந்த அம்மா அதை எடுத்து வச்சுட்டு பயந்து போய் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதுக்கு நீதான் ஒரு காரணம் என்று கூறுகிறார். The male bird answered gravely. The male bird answered gravely. அந்த ஆண் பறவையானது பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு பதிலை சொல்கிறார். Did I tell her to steal the thing? உன்னை போயிட்டு அந்த நான் அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டேன். போயிட்டு அந்த அம்மா அந்த பொருளை எடுக்க சொன்னேன். பயங்கரமான ஒரு பதிலை அந்த ஆண் பறவையானது கூறுகிறது. There is bound to happen when humans are being greedy. அப்போது மனிதர்கள் பேராசை பிடித்தால் இந்த மாதிரி நிலைமை தான் வந்துடும். இந்த மாதிரி நிலைமை தான் நம்மளை என்ன பண்ணும்? சுற்றி வளைக்கும் அப்படின்ட்டு அந்த பறவை கூறுகிறது. அப்போது ரைட்லி said we should never be greedy for what belongs to the others. அப்போது we should never be greedy. நாம் பேராசையோடு இருக்கக்கூடாது. what belongs to others, மற்றவங்களுடைய பொருட்கள் மீது நாம் ஆசைப்படக்கூடாது என்று அந்த பறவை சொல்கிறது. Come, let us go now and bring some worms for the young ones. நம்ம போயிட்டு நம்மளுடைய லிட்டில் ஒன்ஸ்க்கு, சின்ன பறவைகளுக்கு நம்ம போயிட்டு பொருட்களை
இரையை தேடி எடுத்து வருவோம் வா என்று பறந்து செல்கிறது. அண்ட் த டூ ஃப்ளீவ் அவுட். ஃப்ளீவ்னு என்னது? பறந்து செல்லுதல். ஃப்ளைக்கு பாஸ்டன்ஸ் தான் ஃப்ளீவ். பறத்தல் அப்படின்றது தான் ஃப்ளீவ். ராமையா அண்ட் ஹிஸ் wife spent the rest of the life in fear of being caught. அப்போ ராமையா அண்ட் இஸ் ஒய்ஃப், ராமையாவும் ராமையானுடைய மனைவியும் பயத்தோடு வந்து என்ன செய்கிறார்கள்? அந்த மீதி வாழ்க்கையை பயத்தோடு இருவரும் வாழ்கிறார்கள். எப்போ நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தோடு அவர்கள் இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். த டைமண்ட் நோ ஜுவல் மே ஸ்டில் பி வித் them, பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். அந்த வைர மூக்குத்தியானது மே ஸ்டில் பி வித் them, இன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸ்டில்னு என்னது? இன்னும் அவங்கள்ட்ட தான் இருக்குது. பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். ஆனால் பயம், அந்த பயமும் அந்த ஜுரமும் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. எப்போ நம்மளை வந்து பிடித்து விடுவார்களோ, இவர்கள்தான் திருடர்கள் என்று பிடித்து விடுவார்களோ என்று பயத்தோடு இருவரும் வாழ்கிறார்கள். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லெசனில், அதாவது வாட் இஸ் த மாரல் ஆஃப் திஸ் லெசன்? த மாரல் ஆஃப் திஸ் லெசன் இஸ் we should not be greedy. நாம் பேராசையோடு இருக்கக்கூடாது. பேராசை பெருநஷ்டம். மற்றவருடைய பொருட்கள் மீது ஆசைப்படுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். மற்றவருடைய பொருட்கள் மீது ஆசைப்பட்டோம் என்றால் நாம் தினம்தோறும் பயத்தோடு தான் வாழ வேண்டும், பயத்தோடு தான் இருக்க வேண்டும். அந்த பயம் என்பது, இன்றைக்கி இது நடந்துருமோ, நாளைக்கு வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ, அடுத்த நாள் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்களோ என்று பயத்தோடு வாழ்வதை தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்கள் பொருட்கள் மீது ஆசைப்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், ஆசைப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடத்தின் மூலமாக மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ.